ஒரு இளைஞராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இளமையின் ஆற்றலை வலிமையை எதுக்கு பயன்படுத்தினார்? மார்க்கத்தை கற்றுக்கொண்டு, ஹதீஸை கற்றுக்கொண்டு, தன்னுடைய மார்க்க தெளிவை வளர்த்துக் கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு மார்க்க வழிகாட்டியாக திகழ நாம் மார்க்க அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இளமையின் ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று பயணம் செய்து புறப்பட்டு சென்றாரே, பாலைவன வெயிலை பொருட்படுத்தாமல் இருந்தாரே. இன்றைக்கு குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுகின்ற இளைஞர்கள் எத்தனை பேரு வீட்டுல குர்ஆனை புரட்டுகிறார்களா? குர்ஆன் ஓத தெரிகிறதா? சிறு வயதுல நான் ஓதுனேன் மறந்துட்டேங்கிற இன்றைக்கு இளைஞர்கள். மார்க்க தொடர்பு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. சினிமா பாடல்களை கேட்டால் மனனமாக பாடுகிற இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் சினிமா பாடல்களுடைய தொடர்பிலேயும், சினிமா படங்களுடைய தொடர்புகளிலேயும், சினிமா வசனங்களையும், பாடல் வரிகளையும் மனனமாக பாடுகிற பேசுகிற இளைஞனுக்கு இன்றைக்கு குர்ஆன் தெரியவில்லை. தன்னுடைய இளமையின் ஆற்றலை வலிமையை சினிமாக்களுக்கு பயன்படுத்துகிற இளைஞன் திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் துஆவுக்கும் பயன்படுத்துவது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களுக்கு ஓர் எச்சரிக்கை என்ற தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு பல பருவங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இறைவன் மனிதனுக்கு தந்த பருவத்திலேயே மிக முக்கியமான பருவம், மிக ஆற்றல் மிகுந்த, வலிமை மிகுந்த பருவம் எதுவென்றால் இளமை பருவம்தான். ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு சமுதாயத்திலேயோ ஒரு ஊரிலேயோ இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் அதன் எதிர்காலத்தை முடிவு செய்வார்கள். ஒரு நாட்டின் இளைஞர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த நாட்டின் எதிர்காலம் அமைகிறது. ஒரு ஊரின் இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த ஊரின் எதிர்காலம் அமைகிறது. ஒரு சமுதாயத்தின் இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த சமுதாயத்தின் எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைமுறையினரை உருவாக்கக்கூடியவர்கள் என்பதனால் அந்த இளைஞர்களை குறித்த பார்வை எல்லா தரப்பு மக்களிடத்திலேயும் மிக உன்னிப்பான கவனத்தோடு இருக்கும். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனிலே இந்த பருவத்தை அதிகம் சிறப்பித்து சிலாகித்து சொல்லி காட்டுகிறார். இறைவன் இந்த இளமை பருவத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சும்ம ஜஅல மின் பஅதி லஅஃபின் குவ்வா, இந்த இளமை பருவம் என்பது வலிமையான பருவம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். மனிதனுக்கு இரண்டு பலவீனமான பருவங்கள் இருக்கிறது. அவனுடைய குழந்தை பருவம் ஒரு பலவீனமான பருவம். தன்னுடைய பெற்றோரையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் சார்ந்து வாழக்கூடிய பருவம். எதையும் தன்னால் முடிவெடுக்க முடியாத ஒரு பருவம். தன்னால் எதையும் செய்ய துணிய முடியாத ஒரு பருவம். அத்தகைய பருவத்தை பலவீனமான பருவமாக இறைவன் குறிப்பிடுகிறான். அதே போல ஒரு மனிதனின் கடைசி காலமாக, கடைசி பருவமாக இருக்கிற முதுமை பருவத்தையும் பலவீனமான பருவம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அதிலே தன்னுடைய பிள்ளைகளையோ இந்த சமுதாயத்தையோ தன்னுடைய குடும்பத்தையோ சார்ந்துதான் ஒரு மனிதன் இருக்க வேண்டியது இருக்கிறது. அவரால் அவருடைய உடலில் ஏற்படுகின்ற பலவீனத்தின் காரணத்தினால் எதையும் சுயமாக நின்று செய்ய முடியாத ஒரு காலகட்டம் என்பதனால் அதையும் இறைவன் பலவீனம் என்று குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு பலவீனத்திற்கு இடைப்பட்ட பருவமான இளமை பருவம் தான் குவத்து நிறைந்த பருவம், வலிமையான பருவம், பலம் பொருந்திய பருவம் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப இத்தகைய வலிமையான பருவத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த வலிமையான பருவத்தை இளைஞர்கள் அந்த வலிமையை ஆக்கப்பூர்வமான காரியங்களில் பயன்படுத்த வேண்டும்.
அறிவுபூர்வமான காரியங்களில் பயன்படுத்த வேண்டும், சமுதாயத்துக்கான நன்மைகளில் பயன்படுத்த வேண்டும், மார்க்க ஈடுபாட்டில் பயன்படுத்த வேண்டும், மறுமைக்கான இலக்கை அடைவதில் பயன்படுத்த வேண்டும், தன்னுடைய பெற்றோருக்காக பயன்படுத்த வேண்டும், தன் குடும்பத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இப்படி தன்னுடைய இளமையின் வலிமையை எந்தெந்த நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ அத்துணை காரியங்களிலேயும் பயனுள்ள வகையிலே கழிக்கக்கூடியவர்களாக இளைஞர்கள் இருக்க வேண்டும். ஆனா இன்றைய இளைஞர்களை அப்படியான ஒரு நல்ல காரியங்களில் தங்களுடைய இளமை பருவத்தை பயன்படுத்துபவர்களாக பார்க்க முடிகிறதா என்றால் பல பேரை அப்படி பார்க்க முடிவது கிடையாது. தங்களுடைய இளமையின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான காரியங்களில் பயன்படுத்துகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் மிக 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 குறைவு. குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், உலகத்துக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக வாழ வேண்டிய இஸ்லாமிய இளைஞர்கள், அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை இன்றைக்கு எப்படி பயன்படுத்துகிறார்கள்? உலகம் ஒரு திசையில் பயணித்தால், பாவத்திலே, சீர்கேட்டிலே, ஒழுக்க வீழ்ச்சியிலே இந்த சமுதாயம், இந்த உலகம் பயணித்தால், இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை அறிந்து கொண்டவர்கள், மறுமைக்காக பாடுபடுபவர்கள் அந்த ஒழுக்க வீழ்ச்சியிலே சென்று விடாமல், உலகமே ஒரு திசையில் பயணித்தால் கூட அது ஒழுக்க கேடு என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிற வகையிலே அவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இளைஞர்கள் நடக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு இளைஞர்களை அப்படி பார்க்க முடிவதில்லை. உலகம் எந்த திசையில் பயணிக்கிறதோ அதே திசையில், அதே ஒழுக்க கேட்டிலே நானும் பயணிக்கிறேன் என்று முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இளைஞன் இன்றைக்கு உலகத்தின் போக்கிலே சென்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பாருங்க இளைஞர்களுடைய நிலைமையே, நேரத்தினுடைய அருமை தெரியவில்லை, இளமையினுடைய வலிமையின் அருக்கொடையை உணரவில்லை. போதைக்கு அடிமையான இளைஞர்கள் பல பேரை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. பெற்றவர்கள் ஒவ்வொருவரும், அது இளம் பெண்ணை பெற்றெடுத்திருந்தாலும் ஒரு இளைஞனை பெற்றெடுத்திருந்தாலும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டுதான் ஒவ்வொரு நாளையும் கழிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இளைஞர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களே. இன்றைக்கு குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளிலே இன்னும் குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இது போன்ற கடலோர ஊர்களிலே இந்த கஞ்சாவுடைய புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வயசு? 9th படிக்கிற பையன், 8th படிக்கிற பையன், 8வது வகுப்பு 9வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே இந்த கஞ்சா பழக்கங்கள் இன்றைக்கு அதிகரித்து காணப்படுகிறது. ஒழுக்க வீழ்ச்சியிலே, தன்னுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு இந்த சிறுவர்களும் இளைஞர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது ஹராம் என்று தெரியவில்லை, ஒழுக்க கேடு என்பதை புரியவில்லை. அதற்காக எதையும் செய்ய துணிபவர்களாக, அந்த போதையை அடைந்து கொள்வதற்காக தன்னுடைய பெற்றோரை எதிர்க்க துணிகிறான், சமுதாயத்தை எதிர்க்க துணிகிறான். தன்னுடைய இந்த போதை பழக்கத்துக்கு யாரேனும் எதிரில் வந்து நின்றால் அவர்களை எதையும் செய்ய துணிகின்றான். நாம நம்முடைய மாவட்டத்திலே பார்த்திருப்போமே, கீழக்கரையில இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், இந்த கஞ்சா விற்பனையில இருக்கக்கூடியவர்கள், தங்களுக்கு எதிராக ஒழுக்கமுள்ள இளைஞர்கள் வந்து நிற்கிறார்கள் என்றவுடன் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களை கத்தியால் குத்துகின்ற அளவுக்கு துணிந்திருக்கிறார்களே. எங்கிருந்து வருகிறது அந்த தைரியம்? இளமையின் ஆற்றலை இன்றைக்கு இந்த இளைஞர்கள் எதிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? போதைக்கு அடிமையாகி என்ன செய்யறோன்னு அவனுக்கே தெரியல. பைக்கில் போறான். பெற்றோர்களிடத்திலேயும் இதில் தவறு இருக்கிறது. பிள்ளைகளை தான் பெற்றெடுத்த மகன்களிடத்திலே கேள்வி கேட்க அஞ்சுபவர்களாக இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஏன் லேட்டா வர, இவ்வளவு நேரம் கழிச்சு ஏன் வர, நைட்டெல்லாம் எங்க போனேன் கேட்பதற்கு பெற்றோருக்கு இன்றைக்கு துணிவு இல்லை. கேட்கறதுக்கு பயப்படுறாங்க.
கேட்டா அவன் நம்மள்ட்ட சண்டைக்கு வருவானே, இவன்கிட்ட வாயை திறந்து மூட முடியாதே, சாப்பிட மாட்டேன்னு நம்மளை மிரட்டுவானே, ஊட்ட விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லுவானே, எதுவுமே பேசாம அமைதியா இருந்துருவோன்னு சொல்லி இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதற்கு யோசிக்கிறார்கள். அவன் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறாங்க, பைக்கை வாங்கி கொடுத்துறாங்க. அதுவும் எப்படி? ஸ்போர்ட்ஸ் பைக்கு தான், டியூக்கு, R15 என்று எல்லாம் அதிவேகத்தில் செல்லக்கூடிய பைக்குகள். அதுல அதிவேகமா அவனும் போயிடுறான். வேகமாக போகிறேன் என்று செல்லக்கூடியவன், கண்மூடித்தனமாக வேகத்தில் பயணிக்கக்கூடியவன், தன சிறிய ஊர்களில் கூட எந்த எல்லையும் இல்லாமல் போகக்கூடியவன், வேகமாக அவன் போய் உயிரையும் மாய்ச்சிக்கிறான். யார் வாங்கி கொடுக்கிறது? பெற்றோர். புள்ள ஆசைப்பட்டா தாயார் வாங்கி கொடுக்கிறாங்க. புள்ள ஆசைப்பட்டா தகப்பனார் வெளிநாட்டிலிருந்து பணத்தை அனுப்புறாரு. பைக்கை வாங்கி உயிரே போய் விடுகிறது. சில இடங்கள்ல அவன் உயிர் போகலைனாலும் யாரையாவது சாவடிச்சுட்டு வந்துடுறான். அப்பாவியா இருப்பார், வியாபாரத்துக்கு போவார், தன்னுடைய ஒரு இருசக்கர வாகனத்துல ஓரமா தன்னுடைய வியாபாரத்துக்கு சரக்குகளை எடுத்துக்கொண்டு பயணிப்பார். அவரை தள்ளி விட்டு அவரை கொன்னுட்டு வந்துடுறான். அப்ப இவ்வளவு பெரிய ஒழுக்க கேட்டிலே, மாபாதக செயலிலே இன்றைக்கு இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களா இல்லையா? பைக்கிலேயும் போதையிலேயும் தான் இன்றைக்கு இளைஞர்களுடைய வீழ்ச்சி கடுமையாக இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மொபைல் போன் இன்றைக்கு ஒரு இளைஞனை கெடுப்பதற்கு, ஒரு இளம் பெண்ணை கெடுப்பதற்கு இந்த செல்போன் ஒன்று போதும். அந்த செல்போனை பயன்படுத்தி கேம் விளையாடுறான். இன்றைக்கு இளைஞர்களுடைய முகவரி எங்க இருக்குதுன்னு கேட்டா, இந்த இளைஞன் எங்க இருப்பான்னு கேட்டா, வீட்டையெல்லாம் யாரும் கையை காட்டுறது கிடையாது. அவனா அந்த வீட்டில் இருப்பான், அவன் வீடு இங்க இருக்குது, இந்த தெருவில் இருக்குது, இதெல்லாம் கிடையாது. இந்த தெரு முக்குல போய் பாருங்க, ஒரு கூட்டமா நின்றுகிட்டு இருப்பான். அந்த தெருமுக்குல பாருங்க, அங்க ஒரு கூட்டமா நின்றுகிட்டு இருப்பான். ஒவ்வொரு தெருமுக்குகளையும் முனைகளையும் தான் தங்களுடைய முகவரிகளாக இன்றைய இளைஞர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். பாதைக்குரிய நபிகளார் காட்டி தந்த ஒழுக்கங்களை பேணுவது கிடையாது, பெற்றோரை பெரியவர்களை மதிப்பது கிடையாது. திமிராக, எகத்தாளமாக, ஒழுக்க கேடாக அரட்டை அடித்து செல்பவர்கள் வருபவர்களை கிண்டல் அடித்து செல்போனிலே தங்களுடைய நேரத்தை செலவழித்து தொழுகைக்காக அழைக்கப்படும், பாங்கு சொல்லப்படும் பள்ளிவாசலை நோக்கி தங்களுடைய பாதங்களை எடுக்க வைக்க மறுத்து செல்போனிலே கேம்ல அடிடா, வெத்துடா, குத்துடா, சுடுடா என்று இன்றைக்கு பைத்தியம் பிடித்தவனை போல தன்னால் பேசிக் கொள்வோனாக இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார். எதுல ஆற்றலை பயன்படுத்துறாங்கன்னு தெரியுதா? இதெல்லாம் யார் செய்கிறார்? என் இளமை பருவத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அற்புத வழிகாட்டலை தந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்கிறார்கள். எந்த வழிகாட்டலும் வழங்கப்படவில்லை, அறிவுரைகள் சொல்லப்படவில்லை, எந்த ஒரு விதமான ஒழுக்க வாழ்வியலும் கற்றுத்தரப்படவில்லை என்கின்ற மார்க்கம் இல்லை. எல்லா துறைகளிலே பற்றி பேசுகின்ற மார்க்கத்தில் இருந்து கொண்டு, இளமையை எப்படி கழிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைய இளைஞர்கள் எந்தெந்த ஒழுக்க கேடுகள் உலகத்தில் அறிமுகமாகிறதோ எல்லாவற்றையும் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் உருவாக்கிய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? நபிகளார் எங்களுடைய உயிருக்கு மேலானவர் என்று சொல்லுகிறோமே. ஒரு முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இளைஞனும் நபிகளாரை நேசிக்கின்றோம். எவ்வளவு அவன் ஒழுக்க கேட்டிலே இருந்தாலும் கூட நபிகளாரை பற்றி ஒருவன் ஏசுவதற்கு, பேசுவதற்கு விடமாட்டான். அதுதான் உண்மையான முஸ்லிமனுடைய அடையாளம். அப்படி எந்த நபிகளாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, உயிருக்கு மேலாக நேசிக்கின்றோமோ, யாரும் ஏசவோ பேசவோ நபிகளாருக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்து வருகிறோமோ, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய இளைய தலைமுறையினரை விரும்பினார்கள் என்றால், தான் வாழுகிற காலகட்டத்திலேயே அவர்கள் விரும்புவதை போல ஒரு இளைய தலைமுறையினரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதுல ஒருவர் ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள்.
நபிகளாருக்கு உதவி புரிபவராக இருந்தார். நபிகளாரோடு ஒரு நாள் அவர்களோடு தங்கி இருக்கிறார். நபிகளாருக்கு உதவி புரிகிறார். ரசூலுல்லாஹ் உலு செய்வதற்காக தண்ணீர் பரிமாறுகிறார். அப்படி பரிமாறுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், சல் யா ரபிஆ துஅத, ரபிஆவே உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. இவருக்கு எத்தனை வயசு? ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். இந்த வயதில் இருக்கக்கூடியவர் இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன வேணுமோ கேளு உனக்கு தரப்படும்ங்கிறாங்க. இதுதான் கேட்கணும், அதுதான் கேட்கணும், மறுமை தொடர்பாக தான் கேட்கணும், இதை கேட்க கூடாது, எந்த வரையறையும் ரசூலுல்லாஹ் சொல்லலை. என்ன வேணுமோ கேளு உனக்கு தரப்படும், இதுதான் நபிகளார் சொன்னது. நபிகள் நாயகம் சொன்ன உடனே இந்த உலகத்தின் இன்பங்களிலே தன்னுடைய இளமை பருவத்தை வீணடிப்பதற்கான இளமையினுடைய ஆசைகள் மோகங்கள் உள்ளத்தில் தூண்டுவதற்குரிய தீமையான காரியங்களை அந்த நபித்தோழர் கேட்கவில்லை. நபிகளார் சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சற்று அவகாசம் தாருங்கள், நான் யோசித்து சொல்லுகிறேன் என்று சென்று விடுகிறார். இரவெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறார், சிந்திக்கிறார். நம்மிடம் கேட்டது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் யார்? இறைவனின் தூதர், மறுமைக்கான வழிகாட்டி. அந்த மறுமைக்கான வழிகாட்டி நம்மிடத்திலே கேட்கிறார், என்ன வேண்டுமோ கேள் என்று சொன்னவுடன் நாம் எதை கேட்க வேண்டும்? இந்த உலகம் தொடர்பாகவா? உலகத்தின் இன்பம் தொடர்பாகவா? உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப சுகங்கள் தொடர்பாகவா? இளமையினுடைய ஆசைகள் எந்த இன்பங்களை எல்லாம் அற்ப சுகங்களை எல்லாம் தூண்டுகிறதோ அந்த சுகபோகங்களையா? இன்ன துன்யா முன்கத்திஅத்துன் வஸாயிலா, இந்த உலக வாழ்வே அழியக்கூடியதும் நிரந்தரமற்றதும் தானே. இந்த உலகம் என்பது அழியக்கூடியதும் முடியக்கூடியதும் தான். இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை கேட்டு எந்த பயனும் கிடையாது. இந்த நிரந்தரமற்ற வாழ்வுக்காக நான் வாழவில்லை. என்னுடைய இலக்கு சுவனத்தை நோக்கி என்கின்ற பொழுது அந்த சுவனத்திற்கான அழைக்கின்ற நபி என்னிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லியிருக்கும் பொழுது நான் மறுமைக்காக கேட்கிறேன் என்று முடிவெடுத்துவிட்டு நபிகளாரிடம் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னி அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, நான் சுவனத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் என்பதையே உங்களிடத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன். எதை வேண்டுமானாலும் கேள் என்று என்னிடத்தில் சொன்னீர்கள். இந்த உலகம் தொடர்பாக கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. இந்த உலகத்தின் இன்பங்கள் தொடர்பாக கேட்க எனக்கு மனமில்லை. மறுமைக்கான தூதர் நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களோடு சுவனத்தில் நான் ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொல்லுகிறார்கள், ஃபஇன்னி அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், உன்னுடைய இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் அதிகமாக தொழுது அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு எனக்கு நீ உதவி செய்கிறாங்க. தொழுகையிலே உன்னுடைய கவனத்தை திருப்பு, தொழுகையை நிலைநாட்டு, இறைவனுடைய பள்ளிவாசல்களிலே சிரம்பணிந்து உன்னுடைய வணக்கத்தை நிறைவேற்று. அப்படி நீ செய்தால் சுவனத்தில் என்னோடு நீ இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. கேட்டது யார்? கடைபிடித்தது யார்? நபிகளார் உருவாக்கிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதிர்பார்த்த இளைய தலைமுறைகளில் ஒருவர் இல்லையா? இப்படியான இளைய தலைமுறையினரை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? சும்மாவே இருப்பான், எதுவுமே செய்ய மாட்டான். வீட்டிலிருந்து புறப்பட்டு போவான், எங்க போவான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பைக் எடுத்துட்டு ஊரையே சுத்துவான், திருமுனையில உட்கார்ந்து அரட்டை அடிப்பார்கள். ஆனா பாங்கு சொல்லப்படும், ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையை நோக்கி வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று பாங்கோசை ஒவ்வொரு இளைஞனுடைய செவியிலையும் வந்து விழும். பதிலளிப்பார்களா? பள்ளிவாசலை நோக்கி படையெடுப்பார்களா? பள்ளிவாசலுடைய சஃப்புகளை நிரப்புவார்களா? தங்களுடைய இளமையின் ஆற்றலை அரட்டையிலே கழித்த இளைஞர்கள்
இறைவனை வணங்குவதற்காக தன் இளமையின் ஆற்றலை பயன்படுத்தி, நேரத்தை பயன்படுத்தி, காலத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வை தொழுவதற்காக பள்ளிவாசல்களை நிரப்புவார்களா? அப்படியான இளைஞர்களை இன்றைக்கு பார்க்க முடிவதில்லையே. அப்ப நாளைய தலைமுறையினரை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? அடுத்த தலைமுறையினர்கள் எதை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை மறந்த இளைஞர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் நாளைய தலைமுறை, எதிர்காலத்தில் இஸ்லாமிய தொடர்பு அவர்களிடத்தில் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இவ்வளவு மோசமாக இறை வழிபாட்டை மறந்தவர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்கிறாங்களே. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்களை பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே தன்னுடைய நண்பர்களிடத்தில் பேசிக்கிறார். அந்த இளம் நபித்தோழர்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலே என்ன பேச்சு நடக்கிறது என்பதை கவனியுங்கள். தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்றார், நபிகளார் மரணித்து விட்டார்கள், மூத்த நபித்தோழர்களும் ஒவ்வொருவராக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூத்த சஹாபாக்கள் எல்லாம் வஃபாத்தாவதற்கு முன்னால் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஹதீஸ்களை விரைவாக கற்றுக்கொண்டு விடுவோம், வாருங்கள் அதற்கான முயற்சியில் இறங்குவோம் என்று தன்னுடைய நண்பர்களிடத்திலே, சஹாக்களிடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக பயணம் செய்து புறப்பட்டு செல்கிறார். போய் ஒரு நபித்தோழருடைய வீட்டை அடைவதற்காக அந்த பாலைவன பயணத்தை மேற்கொண்டு கஷ்டப்பட்டு, ஏன்னா பாலைவனம் பயணங்கிறது லேசான காரியமா? அவ்வளவு வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில், உஷ்ணம் இருக்கக்கூடிய நேரத்தில், அனல் பறக்கக்கூடிய நேரத்தில், ஒட்டகத்தில், கோவேரி கழுதையில, குதிரையில தான் பயணம் செய்யணும். எடுத்துட்டு போற உணவு கையில இருந்தா சரி, இல்லைனா தீர்ந்து போயிடுச்சுன்னா பசி பட்டினி தான். அப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டு ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு போறார். மார்க்கம் உருவாக்கிய இளைஞரின் பக்குவத்தை பாருங்க. அரபுகளிடத்துல ஒரு வளமை இருக்குது. லுஹருக்கு முற்பகல் நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் ஒரு சிறிய தூக்கம், ஒரு சிறிய ஓய்வு ஒன்று எடுப்பார்கள். கைலூலா அப்படிம்பாங்க அதுக்கு. லுஹருக்கு முந்தைய நேரத்தில் ஒரு சின்ன ஓய்வு ஒன்று எடுப்பாங்க. அது அரபிகளுடைய வழக்கம். கைலூலா தூக்கம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்துக்கு அவர் வீட்டுக்கிட்ட போய் சேர்ந்துட்டார். இப்போ நாம கதவை தட்டினால், இப்போது அவரை நாம அழைத்தால் அவருடைய ஓய்வு கெட்டு போயிடுமே, அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடுமே. அதனால நாம காத்து இருப்போம், அவருக்கு தொந்தரவு கொடுத்து விட வேண்டாம், அவரை டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம், நாம் காத்திருப்போம். லுஹர் நேரத்திற்கு எப்படியும் பாங்கு சொல்வார்கள், இவர் வெளியே வருவார், அப்போது அவரிடத்தில் கற்றுக்கொள்வோம் என்று அவருடைய வீட்டுக்கு வாசல் அருகிலேயே ஒரு துணியை விரித்து அங்கேயே படுத்து விடுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், புழுதி காற்று வீசியது, அந்த அனல் காற்று, புழுதி காற்று என்னுடைய முகத்தை எல்லாம் புழுதியாக பரப்பி விட்டு சென்றது. ஏன்னா நான் வெளியே கிடக்கிறேன், காத்து கொண்டு கிடக்கிறேன். அதற்கு பிறகு அவர் வெளியே வரார். லுஹர் நேரம் அடிச்சு வெளியே வரார். வெளியே வந்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உங்களை தேடி வந்திருப்பேனே, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு தேவை என்றால், நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை கற்றுக்கொள்கிறார். யோசித்து பாருங்கள். ஒரு இளைஞராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இளமையின் ஆற்றலை, வலிமையை எதற்கு பயன்படுத்தினார்? மார்க்கத்தை கற்றுக்கொண்டு, ஹதீஸை கற்றுக்கொண்டு, தன்னுடைய மார்க்க தெளிவை வளர்த்துக் கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு மார்க்க வழிகாட்டியாக திகழ நாம் மார்க்க அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இளமையின் ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று பயணம் செய்து புறப்பட்டு சென்றாரே, பாலைவன வெயிலை பொருட்படுத்தாமல் இருந்தாரே. இன்றைக்கு குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுகின்ற இளைஞர்கள் எத்தனை பேரு வீட்டில் குர்ஆனை புரட்டுகிறார்களா? குர்ஆன் ஓத தெரிகிறதா? சிறு வயதுல நான் ஓதுனேன், மறந்துட்டேங்கிற இன்றைக்கு இளைஞர்கள். மார்க்க தொடர்பு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க.
சினிமா பாடல்களை கேட்டால் மனனமாக பாடுகிற இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் சினிமா பாடல்களுடைய தொடர்பிலேயும் சினிமா படங்களுடைய தொடர்புகளிலேயும் சினிமா வசனங்களையும் பாடல் வரிகளையும் மனனமாக பாடுகிற பேசுகிற இளைஞனுக்கு இன்றைக்கு குர்ஆன் தெரியவில்லை. தன்னுடைய இளமையின் ஆற்றலை வலிமையை சினிமாக்களுக்கு பயன்படுத்துகிற இளைஞன் திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் துஆவுக்கும் பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் அன்றைக்கு இருந்த ரசூலுல்லாஹ் உருவாக்கிய நபிகளார் எதிர்பார்த்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பக்குவத்தையும் நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூத்த நபித்தோழருடைய வீட்டிற்கு செல்லுகிறோம், அவர் ஓய்வில் இருப்பார். அந்த ஓய்விற்கு நாம் தொந்தரவு அளித்து விடக் கூடாது என்கின்ற ஒரு பக்குவத்தை அவருக்கு அந்த இளமை பருவத்தில் எது கொடுத்தது என்றால் அவரிடத்தில் இருந்த அந்த மார்க்கம் தான் கொடுத்துச்சு. அந்த மார்க்கத்தின் ஒழுக்கம் தான் கொடுத்தது. ஆனா இன்றைக்கு அப்படியான இளைஞர்களை பார்க்க முடிவதில்லை. தெருமுக்குகளிலே முனைகளிலே குழுவாக கூட்டமாக அமர்ந்திருக்கின்ற இளைஞர்கள் வருபவர்களுக்கு செல்பவர்களுக்கு தொந்தரவாக தெருக்களிலே பெண்கள் செல்லுகிறார்கள், பெரியவர்கள் செல்லுகிறார்கள், மூத்தவர்கள் பயணிக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தொந்தரவாக அவர்களுடைய பேச்சுக்கள் அமைகிறது, நாகரிகமற்றவர்களுடைய வார்த்தைகள் அமைகிறது, அவர்களுடைய பெரும் சப்தம் அமைகிறது. சில பேரை பார்க்கலாம், பைக்கில் வருவாங்க, நம்ம நடந்து போய்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், திடீர்னு நாய் குலைக்கிற சத்தம் கேட்கும். இது எந்த நாயிடான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் பைக்கில் போவான். என்னன்னா ஹார்னு நாய் குலைக்கிற மாதிரி வச்சிருக்கிறது. அப்போ ஒரு இதய நோயாளி இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குமே, பாதிக்கப்படுவாங்களே, அவர்களுடைய நோயை அதிகரிக்குமே, பதட்டம் அடைவாங்களே, ஒரு அடுத்தவர்களுக்கு தொந்தரவு அளிக்குமே என்கின்ற எண்ணமும் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் இப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இளைஞர்கள் எப்படி அடுத்தவர்களுடைய உரிமை விஷயத்திலே, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை விஷயத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. அப்ப நாம நம்முடைய இளைஞர்கள் ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உயிருக்கு மேலாக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் எப்படி இருந்தார்களோ, நபிகளார் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அது போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இந்த உலகம் ஒரு பக்கம் போகட்டும், இல்லை எல்லாரும் அப்படிதான் இருக்கிறான். எல்லாரும் அப்படி இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவர்களுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டுமே தவிர அந்த உலகம் போகிற போக்கிலே அது ஒழுக்க கேடாக இருக்கும் பொழுது அதில் பயணிப்பவர்களில் ஒருவனாக இஸ்லாமிய இளைஞன் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய மற்றொரு இளைஞரை பாருங்க, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனை தொகுத்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் அமர்ந்து குர்ஆனை எழுதக்கூடியவர்களில் ஒருவராக இருந்தார். இத்தகைய இந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இளமையை எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க உயிரோடு இருந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கிறதுனால பல கடிதங்கள் ரசூலுல்லாஹ் எழுதுவாங்க. பல நாட்டு மன்னர்களுக்கு, பல குழுக்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி அனுப்புவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் எழுதும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்பதனால இந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எழுதி கொடுப்பாங்க. இப்படி எழுதி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது யூதர்களுக்கும் ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனா யூதர்களுடைய மொழி வழக்குங்கிறத வேற. ரசூலுல்லாஹ் அரபி பேசுறாங்க, அந்த யூதர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர்களுடைய மொழி என்பது வேறாக இருக்கிறது. இதனால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, யூதர்களிலேயே சிலரை அழைத்து ரசூலுல்லாஹ் சொல்ல அந்த யூதர்கள் எழுத அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, நாம என்ன இருந்தாலும் இந்த யூதர்களை ஒரு கட்டத்துக்கு மேல நம்ப முடியாது. நாம ஒன்று சொல்ல அவன் ஒன்று எழுத, இது ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடலாம். உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்களுடைய அந்த மொழியை நீ கற்றுக்கொள் அப்படிங்கிறாங்க. அப்ப ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அதை கற்றுக்கொள்கிறார். எவ்வளவு நாட்களில் என்றால் ஃபலம் யமுர்ருபி இல்லா நிஸ்ஃப ஷஹர், அரை மாதம், வெறும் 15 நாள். 15 நாள் என்னை கடப்பதற்கு முன்னால் நான் அந்த ஒட்டுமொத்த மொழியையுமே கற்றுக்கொண்டு விட்டேன். ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய அறியாமையினால் இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது, அந்த மொழி எனக்கு தெரியவில்லை என்பதனால் என்னுடைய சமுதாயம் ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது, இதனால் என்னுடைய இளமையின் நாட்களை பயனுள்ள வகையிலே நேர நிர்வாகம் செய்து நான் அந்த மொழியை கற்றுக்கொள்கிறேன் என்று 15 நாள்ல கத்துக்கிறார். நேரத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்னு பாருங்க. இன்றைக்கு நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்துகின்ற இளைஞர்களை பார்க்க முடியவில்லை. மார்க்கத்தை அறிவதற்கும் நேரத்தை பயன்படுத்துவது கிடையாது. சரி, உலக கல்விக்காவது தன்னுடைய முன்னேற்றத்திற்காவது அந்த நேரத்தை பயன்படுத்துறான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப எந்த ஒரு நேரத்தை சரியான வகையிலே நிர்வாகம் செய்து நேரத்தை சரியான முறையிலே கழிக்கக்கூடியவனாக, வீணாக கழிக்காமல் இருப்பவர்களாக இன்றைக்கு இளைஞர்களை பார்க்க முடிவதில்லை. பயனற்ற விஷயத்துல, வீணான விஷயத்திலே, கேலி கூத்தான விஷயத்துல, சமூக வலைதளத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து இருக்கிறான், ட்விட்டர்ல அமர்ந்து இருக்கிறான். அதை யூஸ் பண்றான் 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, நேரம் போறதே தெரியலன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சினிமாவை பார்க்கின்றான், நேரம் போவதே தெரியவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த செல்போனே அழுவாத குறையாயிடுது. அந்த செல்போன் சார்ஜ் முடிஞ்சு டெட் ஆகுற கண்டிஷன்ல ஆயிடுது. சார்ஜ் 15க்கு வந்துருச்சு, 10க்கு வந்துருச்சு, 8க்கு வந்துருச்சுன்னு போன் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த ஒட்டு வர வச்சுட்டு போய் சார்ஜ் போடுறான். அந்த நேரம் கூட ரெஸ்ட் விடுறது கிடையாது. ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும், செல்போனில் குத்தி இருக்கும், சுவிட்ச் ஆனில் இருக்கும், அதே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். தாயாருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். நேற்று தானே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு, செல்போன் சார்ஜில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது வெடிச்சு போச்சுன்னு. இவன் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, இவன்கிட்ட சொல்லவும் முடியாதே, கத்துவானே. தாயாருக்கு பயம். தகப்பனார் வெளிநாட்டில் இருப்பார். வெளிநாட்டில் இருக்கிற தகப்பனாருக்கு என்ன தெரியும்? நம்ம புள்ள செல்போன் வாங்கி கேட்டிருக்கிறான், படிக்க போறவன், அவனுக்கு நிறைய தேவைப்படும், அவர் வாங்கி கொடுத்துடுறது. இங்கே இவன் போய் இவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப எவ்வளவு மோசமான ஒரு நிலையில நேரத்தை வீணான, விளையாட்டான, கேளிக்கையான, மார்க்கத்துக்கு புறம்பான காரியத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமை நாளிலே நரகவாதிகள் நரகத்திலே இறைவனால் போடப்பட்ட பொழுது சுவனவாதிகள் நரகவாசிகள்கிட்ட பத்தி கேட்கிறாங்க, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், இந்த நரகத்தில் நீங்கள் எதனால் வந்து கிடக்கிறீர்கள்? இந்த வேதனைக்கு நீங்கள் ஏன் ஆளாகி இருக்கிறீர்கள்? கேட்கும் பொழுது நரகவாதிகள் சொல்வார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நான் தொழுபவனாக இல்லை, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நான் உணவளித்ததில்லை, வ குன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், இது போன்ற நல்லறங் காரியங்கள், நன்மையான விஷயங்களில் என்னுடைய நேரத்தை பயன்படுத்தாமல் வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், அதனால் இந்த நரக படுகொலையிலே வந்து கிடக்கிறேன். எந்த காரியம் நரகத்திற்கு அழைத்து செல்லுமோ அதை இன்றைக்கு இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இஸ்லாமிய இளைஞர்கள். மார்க்க தெளிவு இல்லை, மார்க்கத்துக்காக பயன்படுத்தல, ஒழுக்க கேட்டிலையும் வீணான காரியத்திலையும் கேலி கூத்திலையும் சினிமா படங்களிலேயும் பாடல் வரிகளிலேயும் தான் இன்றைய இளைஞர்களுடைய கவனம் இருக்கிறதே தவிர மார்க்கத்தை பற்றி, சமுதாயத்தை பற்றி, பெற்றோரை பற்றிய அக்கறைகள் சற்றும் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்களை பார்க்க முடிகிறது. ஒரு இஸ்லாமியனும் மறுமையை நம்பி இருக்கிறோம். நாம நம்பி அந்த மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பி, இறை வழிபாட்டிலே தன் வாழ்வை கழிக்கின்ற வளருகின்ற இளைஞனாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பவனாக இருக்கணும்.
அவனுடைய இளமையின் காலங்கள், நேரங்கள், நாட்கள் அல்லாஹ்வை வழிபடுவதிலே, வணக்க வழிபாட்டிலே, தொழுகையிலே, திக்ரிலே, குர்ஆனை ஓதுவதிலே, மார்க்க கடமைகளை ஆற்றுவதிலே, மார்க்க கட்டுப்பாடுகளை பேணுவதிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரு இடத்திலே ஒன்று குழுமி இருக்கின்ற பொழுது, சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவச்சுமைக்கு ஏற்றவாறு வியர்வையிலே மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது, சிலர் காலளவு தண்ணீரிலே, சிலர் இடுப்பளவு தண்ணீரிலே, சிலர் வியர்வைகளிலேயே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த மறுமை நாளில் அர்ஷினுடைய நிழலை இறைவன் 7 சாராருக்கு தருகிறான். அதில் ஒரு சாரார் தன் வாழ்வை அல்லாஹ்வின் வழிபாட்டிலே கழித்த இளைஞன். இந்த வெற்றி வேண்டுமென்றால் இளைஞர்களுக்கு சொல்லுகிறோம், அல்லாஹ்வின் வழிபாட்டிலே ஒன்றிணையுங்கள், இறை மார்க்க வழிகாட்டலிலே ஒன்றிணையுங்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவராக மாறுங்கள். இந்த உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் அற்ப சுகங்கள் தான். இந்த உலகம் போக்குற ஒழுக்க கேட்டில் போனால்தான் என்னையும் ஒரு நபராக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. என்னோடு படிப்பவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னோடு பழகுபவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். நான் சினிமா பார்க்கவில்லை, பாடல்கள் கேட்பதில்லை, புகைப்பிடிப்பதில்லை, கஞ்சா குடிப்பதில்லை, பைக்கில் வேகமாக அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக இருப்பதில்லை என்று என்னோடு படிப்பவனிடத்தில், பழகுபவனிடத்தில் சொன்னால் அவன் என்னை ஏதோ ஒரு அந்நியமானவனாக பார்க்கிறான். பார்த்துவிட்டு போகட்டும், இஸ்லாமிய ஒழுக்கங்களை கடைபிடித்தால் அந்நியமாக பார்க்கப்படுவோம் என்றால் பார்த்துவிட்டு போகட்டும், அதுவே நாளை அவனுக்கு ஒரு முன்மாதிரியாக வந்து நிற்கும். அப்படியாக நம்முடைய இளமை பருவத்தை கழிக்க வேண்டும். ஏன்னா இளமைங்கிறது ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடையை சரியாக கழித்தால் அர்ஷின் நிழல், இல்லை என்றால் நரக வேதனை. வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அன் நஈம். அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளிலே எல்லா அருட்கொடைகளை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இளமையும் ஒரு அருட்கொடை. இளமையை உனக்கு தந்தேனே, உனக்கு ஆரோக்கியத்தை தந்தேனே, வலிமையை தந்தேனே, வளத்தை தந்தேனே, எதில் கழித்தாய்? மார்க்க அடிப்படையில் நடந்தாயா? ஒழுக்க வீழ்ச்சியிலே வீழ்ந்தாயா? இறைவன் கேட்கிற பொழுது இளைஞர்களே என்ன பதிலை வைத்திருக்கிறீர்கள்? இளமையை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நரக படுகொலியிலே வீழ நேரிடும், நரகத்தின் வேதனையை அனுபவிக்க நேரிடும். அந்த எச்சரிக்கையை மனதில் பதிய வைத்து அர்ஷின் நிழலுக்குரியவர்களாக நாம் உருவாக வேண்டும் என்றால் மார்க்க கட்டுப்பாடுகளை பேணி நடக்கக்கூடிய இளைஞர்களாக, உலகத்திற்கு ஒரு முன்மாதிரி இளைஞர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.